ஹாய், வெல்கம் டு மணிஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் என்ன பார்க்க போகிறோன்னா, ஸ்வீட் அண்ட் ஸ்பைசியான மாங்காய் பச்சடி எப்படி செய்யலாங்கிறத பார்க்க போகிறோம். மாங்காய் பச்சடி என்னோட ஒன் ஆஃப் த ஃபேவரெட்னு கூட சொல்லலாம். எனக்கு அவ்வளோ பிடிக்கும். நான் ஒரு மாங்காய் பைத்தியம். மாங்காய் எப்படி இருந்தாலும் நான் சாப்பிட்ருவேன். அந்தளவுக்கு நான் மாங்காய் பைத்தியனே சொல்லலாம். வாங்க எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். இதுக்கு நான் கொஞ்சமாக வெல்லம் எடுத்திருக்கேன். வெல்லம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து பாகு காய்ச்சி எடுத்து வச்சுக்கலாம். பாருங்கள், நல்லா பாகு ரெடி ஆகிடுச்சு. பாகு நல்லா ரெடி ஆனதுக்கப்புறமா ஒரு பவுலில் நம்ம வடிகட்டி வச்சுக்கலாம். வடிகட்டி எடுத்துகிட்டு வந்தாச்சு. இது ஒரு பக்கம் இருக்கட்டும். நம்ம தாளிப்பு ரெடி பண்ணிக்கலாம். இப்போது கொஞ்சமாக எண்ணெய் விட்டு கடுகு சேர்த்து நல்லா கடுகு பொரிஞ்சதுக்கப்புறமா கொஞ்சமாக வரமிளகாய் கட் பண்ணி வச்சுக்கோங்க. வரமிளகாயும் கருவேப்பிலையும் சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. இப்போது நம்ம கட் பண்ணி வச்சுருக்க மாங்காயை சேர்த்துக்கணும். மாங்காய் சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கணும். நல்லா மாங்காய் எண்ணெயிலே வதங்கணும். பாருங்கள், நல்லா எண்ணெயிலே வதங்கணும். மாங்காய்க்கு தேவையான கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக உப்பு, ஒரு ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துட்டு நல்லா கிளறி விடுங்க. நல்லா கிளறி விட்டு நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறமா பாருங்கள், நல்லா இந்த ஸ்டேஜில் இருக்கும்போது நம்ம மாங்காய் வேகிறதுக்காக கொஞ்சமாக தண்ணி சேர்த்து வேக வச்சுக்கோங்க. பாருங்கள், இப்போ எந்த அளவுக்கு குக் ஆகிருக்குன்னு பாருங்கள். நம்ம தண்ணி சேர்த்து நல்லா குக் பண்ணிக்கணும். நல்லா குக் ஆனதுக்கப்புறமா பெருங்காயப்பொடி, கொஞ்சமாக பெருங்காயப்பொடி சேர்த்துக்கோங்க. பெருங்காயப்பொடி சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கோங்க. கிளறி விட்டதுக்கப்புறமா இந்த ஸ்டேஜில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க சர்க்கரை பாகு இருக்கு இல்லையா, நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க சர்க்கரை பாகு எடுத்து அதோடு சேர்த்து மிக்ஸ் பண்ணி நல்லா கிளறி விடுங்க. கிளறி விட்டதுக்கப்புறமா அந்த சர்க்கரை பாகோட அந்த தண்ணியெல்லாம் நல்லா வற்றணும். வற்றுற அளவுக்கு நல்லா கிளறி விட்டுட்டே இருங்க. பாருங்கள், அவ்வளோதான், சிம்பிள், ரெடி ஆகிடுச்சு. பார்த்தீங்களா, எவ்வளோ பார்க்கவே கலர்ஃபுல்லாக சாப்பிடணும் போல் இருக்குது. இறக்க போகிற ஸ்டேஜில் கொஞ்சமாக பூண்டு நச்சு போட்டு ஒரு கிளறிட்டு இறக்கிடுங்க. இப்போது மாங்காய் ரெடி பண்ண அந்த தவாவில் கொஞ்சோண்டு சாப்பாடு போட்டு பிசைஞ்சு சாப்பிடுங்க. சட்டி சோறு எனக்கு ரொம்பவே பிடிக்கும். என் பசங்க விரும்பி சாப்பிடுவாங்க. உங்களுக்கு யாருக்கெல்லாம் பிடிக்குமோ நீங்களும் செஞ்சு பார்த்து எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ.